லட்சுமி ராஜ்யம் சபையா இருங்க, முக்கியமான சமாச்சாரம் ஐயா படிப்பு இல்லாத வந்தாங்க. எனக்கு 50 ரூபா பேர் வார்த்தை சொல்லி எனக்கு கொடுத்துக்கிறாங்க. அம்மா யாரோ படிச்சவங்களே எழுதிருக்காங்க. பட்டாஞ்சு கற்பாய் பட்டாங்குச்சி கற்பாய் பட்டாங்குச்சி எங்க இருந்தாலும் நாடுக்கு வரணும். பட்டாங்குச்சி கற்பாய் பெங்களூர்ல என்ன பண்றீங்க? யாரு பட்டாங்குச்சி கற்பாய் பெங்களூர்ல நீங்க 2 பேரும் என்ன செய்யறீங்க? ஐயோ அது மாதிரி எழுதி கொடுத்துக்கிறாங்க. அது மாதிரி 1000 ரூபாய் எழுதி கொடுத்துக்கிறாங்க. படிச்சவங்களும் எழுதிருக்காங்க பாருங்க. முட்டை லட்சுமி ராஜ்யம் சபை விளையாட்டெல்லாம் நாரதர் முனிவர் கண்டு விளையாட்டெல்லாம் நாரதர் முனிவர் கண்டு இந்த நாராணி கடவுளை செய்தாருங்க அறிந்தவர் வால்மீகி என்பார். இந்த சிறாணி சோழ நாட்டில் பேரந்தூரில் வாழும் ஐயா காரானே குடையால் கம்பன் கவிழா தமிழ் எழுதிட்டாரு. இருக்கு விளக்கம் தெரியுமா? இந்த விளக்கெல்லாம் தெரியாது சாமி. இதெல்லாம் தெரிஞ்சுன்னா நான் இந்த கட்டி நான் இந்த தூரம் ஆச்சு போறேன். இது தெரியாதானே லோல் அடிச்சு கிடக்கு. தெரிஞ்சிருந்தா பார்த்து வாங்கிட்டாலும் அர்த்தம் செல்ல போய் சாப்பிட்டீங்களா? வரலையா? இருக்கு விளக்கம் தெரியாது. அதெல்லாம் தெரியாதுங்க. பேசாத என்ன இருக்கிறது? ஒரு இருக்கு தெரியலங்க. வெற்றி தேவர்களை திறந்தோர் துன்புறுத்திக் கொண்டே இருந்தானோ. தேவர்களை திறந்தோர் துன்புறுத்துறாங்களாம். அப்படி துன்புறுத்தி போது அப்படி துன்புறுத்தின போது இந்த தேவர் அனைவருமே பரம கடவுள்கிட்ட முறையிட்டாராம். பரம கடவுள்கிட்ட முறையிட்டார்களா? அப்படி பரம கடவுள் முன்னால பேசாதீங்க. சுத்தமான பைத்தியக்காரன் வந்துக்கிறான கம்முன்னு தான் இருக்கணும். பரமக்கலாவிடம் தேவர்களை முறையிட்டவுடன் அந்த பரமக்கலாவின் அவனை பக்தன் அவனை கொல்லவோ வெல்லவோ என்னால் முடியாது. அதனால நீங்கள் யுவாதி கரு செலவட்டு ஆதி நாராயணத்தை முறையிடுங்கள். இந்த தேவர் அனைவரும் ஆதி நாராயணத்தில் சென்றார்கள்.
அந்த ஆதி நாராயணன் சொன்னது அதே அவர்களே நீங்கள் தேவ சபையை கூட்டுங்கள். தேவ சபையை கூட்டுங்கள். அந்த தேவ சபையை சொல்கிறேன். தேவ சபையிலே சொல்கிறேன். பண்ணவில்லை. அந்த தேவ சபையை கூட்டினாரா தேவர் அனைவருமே. தேவர் அனைவருமே. ஆதி நாராயண மட்டவர். அவர்களே திரேதா தோபரி கலியுகம். கலியுகம் இப்பேற்பட்ட 4 யுகமாக மட்டவை பிறக்க போகிறது. அப்பேற்பட்ட 4 யுகத்திலே கிரேதாக முடிந்து கிரேதா யுகத்திலே அயோத்தியா பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய அசுரனுக்கும் கைகாசிக்கு விளக்க போகிறேன். யார்? ராமன் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதன் அப்படி 4 பேரும் விளக்க போகிறார்கள். 4 பேரிலே நான் மூத்தவனாக ராமனாக இருக்க போகிறேன். அப்போது இந்த பெண்களாக யாண்டோர கதகமாவனை கருவறுத்தி உங்களுக்கு விமோசனம் வருகிறேன் அப்படி என்று அந்த தேவனத்திலே உரைத்தார்களா. அந்த தேவனாக யார் இருந்தாங்க? அங்க யார் இருந்தாங்க? திருலோகத்தை சித்தரக்கூடிய நாரத பெருந்தகையார் இருந்தார். நாரத பெருந்தகையார் இந்த நாள ராமன் பிறப்பதற்காகவே இந்த ரகசியத்தை எங்கேயாவது சொல்ல வேண்டும், சொல்லாமல் இருக்க வேண்டும். இது தேவ ரகசியம் அல்லவா? அவள் நினைத்து என்ன நினைத்தார்? இந்த மூலத்திற்கு ஓடி வந்து ஒரு புற்றான் அடிலே முறையிட்டாரான். சொன்னால அந்த புற்றில யாரு இருந்தாங்க? அந்த புத்தகம் யார் இருந்தா? அந்த புத்தில யார் இருந்து பல ஆண்டுகளாகவே தவ செய்து கொண்டிருந்தார். வால்மீக வட்டவர். நோ கம்யூனிட்டில ஒரு 4 பேர் ரொம்ப அராஜகம் இந்த புத்தாங்கல சொன்னாரா? அந்த புத்தாங்கலிலே பல ஆண்டுகளாகவே ஆழ்மையாவட்டதாக இருந்து கொண்டிருந்தார். வால்மீகவட்டவர் தவம் ராமர் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த ராமாயணத்தை ஒரு காவியமாக ஏற்க வேண்டும் என்று வடமயிலே முடித்தார்களா? நாராயணன் விளையாட்டெல்லாம் நாரதர் முனிவர் கடவுள்தான் அறிந்தவர் வால்மீகி என்பார். இந்த சிறனி சோழ நாட்டில் பேருந்தூரில் வாழும் நாராயணே குடையால் கம்மன் கவினால் தமிழ் எதிர்த்தாரே. பேர் வந்த வால்மீகி ஆவட்டவர் வடமயிலை முடித்தாரா ராமாயணத்தை. அது தமிழ் யார் எழுதியது? அது யாருங்க எழுதினது? யார் பை எழுதினது? அதெல்லாம் நம்மளுக்கு இன்னைக்கு வேணாம், நாளைக்கு வச்சுக்கலாம். எழுத மாட்டேன். என்ன காரணம்? நாளைக்கு சமாதானப்படுத்து. என்ன கொடுத்தவன சமாதானப்படுத்து? ஐயோ, ஒரு கோட்டர் கொடுத்து நாங்க சமாதானம் ஆயிடுங்க. அத்தனை ஊர்ல அத்தனை டீப் லைட் போயிருது. டீப் லைட் பார்க்க போக உடஞ்சிருக்கா இல்ல? சொல்லு போய். அப்பேர்பட்டு இதை யார் எழுதியது? மறுபெயர் சோழ நாட்டிலே பிறந்து பேரூரிலே வாழக்கூடிய கம்பர் என்று புலவர் பிறந்தார். இந்த வால்மீகி வடமொழி ராமாயணத்தை தமிழில் ஏற்றியபடினால் அன்று நாள் முதல் கொண்டு இன்றால் வரைக்கும் அதற்கு கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணம் ஒன்று, கம்பராமாயணம் ஒன்று. அப்பேரோட கம்பரோட ஊர் பேருனா பேரூர் வராது. கம்பருக்கு அந்த ராமாயணத்தை எழுதி முடித்தாரா? அப்பேரோட கம்ப ராமாயணத்தின் தலைகர்த்தா இருக்கக்கூடியவர் யார்? அது யாருங்க? ராமாயணத்துக்கு தலைகர்த்தா யாரு? அப்ப ஐயோ, ரொம்ப நாள் அது மறந்துட்டு சொல்லுங்க. இங்க இருந்து 10 செட்டுக்கு போனோம். நான் சொல்லியாதான் உன்கிட்ட பஞ்சாயத்து வச்சுக்கணும். அடிச்சா நாளைக்கு வரமாட்டேன். அதுவும் வாத்தியாராச்சு நீ ஆசு வந்தா எனக்கு வராது. எனக்கு அப்படியே அடிக்கிற. இங்க வந்து அடிக்கலாம். கம்ப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய தலைகர்த்தா இருக்கக்கூடிய ராமபிரான் முன் அவதாரம் மகாவிஷ்ணு மார்பில் தங்கி இருக்கக்கூடியவர் மலர்மங்க மகாலட்சுமி. அப்பேரோட்ட மகாலட்சுமி சாமி கொண்டு போவது உற்றாகி பார்த்தார்.
வச்சாங்க. இவங்க அம்மா நம்ம 2 பேரும் என்ன பண்ண பார்த்தமா? இவங்க அம்மாவுக்கு நம்ம 2 பேரும் சேலை வாங்கி கொடுத்தோமா? உனக்கு பாக்கி தண்ட ஊன்னு சொல்றா. சேலை வாங்கி கொடுத்தோமா? சாக்கிட்டு வாங்கி கொடுத்தோமா? இவங்க அப்பா இல்லாத நேரத்துல இவங்க அம்மா கிட்ட நம்ம படுத்தி வாங்கிமா? அவங்க அம்மா அப்படி இப்படி புளிசாதம் கட்டி கொடுத்தோமா? பயிர் சாதம் கட்டி கொடுத்தோமா? இதெல்லாம் நம்மள கொடுத்தோம். யாருக்கு 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 யார் கொடுத்தாங்க? என்ன உற்றாய் பார்த்தால் உனக்கு விளக்க தெரியாது. சரி சாமி விளக்கமா சொல்லுங்க. அந்த பர்ணகம் பர்ணகா பொரியாலும். உனக்கு என்ன பொரி தெரியும்? எனக்கு எண்ணெயில போட்ட பொரி தெரியும், மைதா மாவு பொரி தெரியும், இதெல்லாம் தெரியும். இந்த பொரியெல்லாம் எங்க பாத்திருக்கேன்? இந்த பொரியெல்லாம் ஹோட்டல் கடையில பாத்துருக்கிறேன். இவருக்கு பர்ணகா பொரிங்கிறாரு, எங்க வைக்குதுன்னு தெரியல. பர்ணகா பொரியாலும். ஆமா, திறமையா அரசு செய்யும். அரசு செய்யும். பேர் என்ன சொன்னாரு? என்ன சொல்ற? போவாத சொன்னா அறிகிறாரா மகாராஜா? யாருக்கு பண்டகாமேடு? பண்டகாமேடு அட பம்பகாமேடுங்க. பம்பகாமேடு பர்ணகாபுரி பண்பகா சொல்லு. பண்டகாமேடு என்ன சக்தி வந்த பண்டகா பயன்படுன்ற பண்பகா பண்டகாமேடு. பண்டகாமேடு பண்டகாமேடு இல்லை. ஆமா, ஆற்றல் உற்பத்தமான பண்டகா நாடு. பண்டகா நாடு பர்ணகாபுரி. பர்ணகாபுரி சொல்வார்கள். அப்பேற்பட்ட பர்ணகாபுரி தரத்தை செய்து வரக்கூடிய நான் எப்படி விரந்த விளக்க தெரியுமா? தெரியலீங்க. நான் இடத்துக்கு வந்து அம்மா பேக்க கூட பார்த்தேன். இல்ல நான் பார்க்கலங்க. அண்ணா இந்த கேவடியா பையன் வாய் சும்மா இருக்குங்களா? நான் எப்படி விரந்த விளக்க தெரியாது? தெரியல. அந்த பரமசிவன் பாதத்தை காசு கொடுத்து சுனி வச்சுக்கிறீங்க. அவன் ஆட்டுக்கு லோன் போடுவான், மாட்டுக்கு லோன் போடுவான், கரும்புக்கு லோன் போடுவான். அது எதுக்கு லோன் போடுறான்? நம்ம எல்லாமே ஒதுக்கினே லோன் போட்டுருவோம். ஆட்டுக்கு மாட்டுக்கு இதெல்லாம் லோன் போடணும். என்னென்ன வேணும்? ஆதார் கார்டு, பேங்க் புக்கு, ரேஷன் கார்டு, ஐடிங் கார்டு, பேங்க் கார்டு, இதெல்லாம் வேணும். அதுக்கு லோன் போட இந்த உதவி லோன் பண்ணா, இந்த உதவி லோன் போடணும்னா வெறும் புளிச்சினாரு மட்டும்தான் தேவை. அது உன் கொல்லில விளைஞ்சுது. அதனால உனக்கு உதவி ஆகுது. அப்பேற்பட்ட கையில மட்டும் ஏன் வரக்கூடிய பாரமா ஊர்த்தினதற்கு. ஆமா, பாரத்தை மரவாவன போய் போட்டு சீக்கிரம் போட்டு செய்கிறார் இந்த பத்மாசுரன். பத்மாசுரன் ஏன் அப்பேற்பட்ட பத்மாசுரன் இந்த பூமியில போய் தெரியுமா?
கைலமெட்டையான் தரக்கூடிய வரமுத்தியாகப்பட்டவர் ஆமா. மூர்த்தியாகப்பட்டவர் தினந்தோறும் சுடலைக்கரைக்கு செல்வது வழக்கம். சுடலைக்கரைக்கு சுடலைக்கரை என்னடா? அதாங்க சுடுகாடு. பரவாயில்லை. நீ போய் படுத்துட்டு பாரு. அந்த இடம் தான். நான் போய் படுக்கிறேன். படுத்துட்டா எங்க 16 பேத்தியும் ஆயுர்வேதங்குடியில விட்டுட்டு படுக்க வச்சு போய் ஐவேதங்குடி. ஆயுர்வேதங்குடி சொல்லு. ஐவேதக்குடி எங்க பெரம்பலூர் பக்கத்துல ஐவேதக்குடியில நம்ம 2 பேரும் குடி. குடி எங்க குடி? அங்கேயும் இதே பத்மா சொன்ன ஆடுறேன். மோனிட்டு ஆடிட்டு செல்லியம்மன் நாடகம். ஆனா நீ போயிட்டு சொன்ன நீ வந்தாதான் அவங்க காசு தருவோம். ஆளுக்கு 500 வாங்கிட்டு போனீங்க. ஆளுக்கு 300. பொண்டாட்டில விட்டு கைச்சிட்டு பணம் கொடுத்து கைச்சிருந்தா பேர்பட்டு அரணாவரியிலே வரமுடிய அம்சத்தினாலே நான் நம்பி யார் கலைமட்டை அண்டரக்கூடிய வரமுடியாவட்டவர் சுடலக்கலை சென்று அங்க இருக்கக்கூடிய சாம்பலை பூசுவது வழக்கம். ஆடி ஒதுகிற போது சிறு கல்லாகப்பட்டவர் கரத்தை சிறுக்கல். ஆமாங்க. இந்த கல்லாகப்பட்டது அவர் நெற்றி சிறிய அளவு கீத்தது. ஒரு உதிரமும் அந்த கல்லும் சேர்ந்தபடினால் அந்த கல்லாகப்பட்டது இந்த பண்பாக வேட்டில் அடிக்க போதது அடிக்க அப்போது பத்மேஸ்வரன் அவருடைய மரமக்கள் அம்சத்திலாது ஆமா பர்ணகாவர் உட்படம் செய்து அந்நாட்டை நான் அரசாட்சி வருகிறேன். ஆமா. ஆனால் எனக்கு தினந்தோறும் என்ன வேலைங்க செல்வது அங்க இருக்கிற சாம்பல் எடுத்து சென்று மரமக்கள் கொடுப்பது வழக்கம். ஆனால் இன்று செல்ல வேண்டும். அதற்கு முன்பாகவே என் மனைவியார் இருக்கக்கூடிய பரவாயில்ல. என்ன முன்னேற்ற கொடுத்தாலும் கொடுத்தா போய் சும்மா படுக்க மாட்டேன். எங்க பாப்பா புள்ள கொடுத்து வச்சுக்கிறான். ஆனாலும் என் குரு யாருடைய கிழக்க தெரியுமா? இல்லைங்க. யாரு? உன் குரு காலையில காய்ச்சி கொடுக்குறது தான் நம்ம குரு. கத்து கொடுத்தா முதல்ல வாங்கின தெரியல. பவுடர் விடியால விளக்காமிக்கிற வரைக்கும் தான் விடிஞ்சு காசு கொடுப்போம் வாத்தியார் தான். ஆனா இப்ப 1000 வாத்தியார் இந்த இடத்துல வந்து உன் மச்சான கூட இருக்கணும். அவரு இந்த காலையில் தான் அண்ணன். என் குரு யாருடைய கிழக்க தெரியாது. சொல்லுங்க. 9 நவகிரகம் அல்லவா? ஆமா. யார்? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது, குரு, சுக்கிரன், சனிதேவன். ஏப்பா ராகு கேதெல்லாம் ஒன்னா கூட தோத்தா நீங்க அடிக்கிற. அடிக்க கூடாது பார்த்தா கூட என்ன எப்பா என்னடா இப்ப வச்சுக்க நான் கூட ஒரு கணக்குல வாங்கி கொடுத்துறேன். ஒரு பாட்டு இப்ப அதுதான் அடிக்கிறானா? அடிச்சு கேட்க சொல்றாரு இந்த ஊர்ல. 9 நவகிரகங்களிலே சுக்கிரதேவன், சுக்கராச்சாரியா குரு. ஆனால் இந்த வண்ணகவரின் அரச செய்து இருந்தாலும் சரியே, இதனால என் மனைவி இழக்க வேண்டும். ஆனால் சித்ராதேவி இருந்தால் என் மனைவியாருக்கு